யோசேப்போட தரிசனம் நமக்கு இருக்கணும். என்னுடைய தரிசனம் என்ன? அவனுக்கு சிறு வயதிலே தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. சூரியனும் சந்திரனும் உன்னை வணங்கும், அரிக்கட்டுகள் உன்னை வணங்கும். தகப்பன் வீட்டிலே இருந்தால் அது நடக்குமா? நடக்காது, நடக்காது. எழும்பணும், வெளியே வரணும், கூட்டை திறக்கணும், வீட்டை திறக்கணும். அனுகூலமான கதவுகள் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன, நீ வீட்டை விட்டு வெளியே வந்தா உனக்கு பெரிய ஆள் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குது, உனக்கு கொஞ்சம் தான் வேதவசனம் தெரியும், கொஞ்சம் தான் தேவனை தெரியும். அந்த கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருக்கணும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். திறந்த வாசல் எப்படி நமக்கு தேவன் வைப்பாரு? அவருடைய வசனத்தை கை கொண்டு உண்மையும் உத்தமும் ஒழுக்கமா நடக்கும் பொழுது தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த கழுகின் கூடும் பொழுது, அந்த கதகதப்பா தாயின் மடியில் இருக்கும் பொழுது நல்லா சுகமா இருக்கும். வேலைக்கு சாப்பாடு, வேலைக்கு ட்ரெஸ், நல்ல ஒரு அனுபவம். ஆனால் பள்ளி முடித்து கல்லூரி முடித்து வேலைக்கு வெளியிடத்துல சொல்லும் பொழுது அந்த இதெல்லாம் கிடைக்காது. பறவை கூட்டில் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்கிறது.